ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒரு கதை சொல்லட்டுமா. இந்த உலகத்துல உங்ககிட்ட இருக்கிற காசு, பணம், பொருள், இந்த மாதிரி எந்த மாதிரி பொருளா இருந்தாலும் சரி, அதை மத்தவங்க நினைச்சாங்கன்னா ரொம்ப சுலபமா திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவை மட்டும் யாராலையுமே திருட முடியாது. அதனாலதான் எல்லாருமே கல்வி கற்கணும், எல்லாருமே அவங்க நாலேஜை வளர்த்துக்கணும், யாருமே அறிவு குருடர்களா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்ப்போம். முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பையன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த ஊர்ல இருந்து போற எல்லா ரயிலுமே கிளம்பி போயிடுச்சு, கடைசி ரயிலுமே போயிடுச்சு. ஆனா இந்த பையன் எந்த ஒரு ரயிலுக்காகவும் வெயிட் பண்ணல. தினமுமே சாயங்கால நேரத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு ரொம்ப அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அவனுடைய கண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலங்கி இருக்கு, ரொம்ப செவந்திருக்கு. அவனுடைய கையில ஒரு சின்ன பேப்பர் ஒண்ணு வச்சிருக்கான். அந்த பேப்பரை திறந்து பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பேப்பர் பார்க்கறதுக்கே ரொம்ப பழமையான பேப்பரா இருக்கு. அதுல இருக்கிற இங்கு கூட ரொம்ப பழைய எழுத்துக்களா தெரியுது. அந்த பையன் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த லெட்டர் அவனுடைய அம்மா கடைசியா அவனுக்கு எழுதி கொடுத்த ஒரு லெட்டர் தான். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, இங்க பாருப்பா, உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே இந்த படிக்கிறத மட்டும் விட்டுறாத. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீ கத்துக்க, எவ்வளவு கத்துக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை படிக்கும்போது இந்த பையனோட கண்கள் கலங்கி ரொம்ப அமைதியா அதே இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கான். இப்போ இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, சின்ன வயசுல அவங்க அம்மா நல்லா தான் பாத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே படிப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத அவங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. இப்ப திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க இருக்கிற கிராமத்துல அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல. அவங்க அப்பா முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்ன பண்ணாலுமே அவங்க அம்மாவை சரி பண்ணவே முடியல. அப்படியே நாளடைவில் அவங்க அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மா ரொம்ப கவலைக்கிடமாயிட்டாங்க. அவங்களுடைய மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது இந்த பையனை கூப்பிட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, தம்பி, எந்த காலமா இருந்தாலும் சரி நீ படிக்கிறது மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க கண்களை மூடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா குடிக்க அடிமையாகிட்டாரு. தினமும் குடிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. இதனால நாளடைவில் இவங்க கிட்ட இருந்த எல்லா காசுகளுமே போயிடுச்சு. அவங்க அப்பா இருக்கிற பொருட்கள் எல்லாம் வித்து வித்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இதனால ஒவ்வொரு நாளுமே இவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப குடிச்சிட்டு குடி போதையில இங்க வராரு. வந்தவரு இந்த பையனை பார்த்துட்டு, இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக கூடாது. நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, உனக்கு எதுக்கு ஸ்கூல் எல்லாம், நாளில இருந்து நீ வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு ரொம்ப அழுக வந்துடுச்சு. அவங்க அம்மா கொடுத்த அந்த சீட்டை வச்சுக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டான். இப்போ அடுத்த நாள்ல இருந்து இந்த பையனால ஸ்கூலுக்கு போக முடியுத. ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனாலுமே அவன் மனசுல இருந்த அந்த வெறி மட்டும் போகவே இல்லை. எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வெளியில போய் நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறத இவன் அப்படியே மனசுக்குள்ளார ரொம்ப கணக்கச்சிதமா கேட்டுக்கிட்டே வந்தான். இவங்கிட்ட எந்த ஒரு நோட் புக்குமே கிடையாது, எழுதுறதுக்கு எதுவும் பேனா கூட கிடையாது. ஆனா அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அவன் மனசுல அப்படியே கல்வெட்டு மாதிரி பதிச்சுக்கிட்டே வந்தான். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த டீச்சர் இவன் இருக்கிறத பாத்துட்டாரு. அவர் இவன் கிட்ட கேக்குறாரு, ஏன்பா வெளியில நின்னுகிட்டு இருக்க, நீ உள்ள உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த பையன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். அதனால அவங்க டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த பழைய புத்தகங்களை எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பையனை படிக்க சொல்றாங்க. நீ ஸ்கூலுக்கு வரலனா கூட பரவாயில்லப்பா, நீ இத படி, நல்லா படிச்சுட்டு பரீட்சை மட்டும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு பெரிய சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு நிறைய ஊர்கள்ல இருந்தும், நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்கள்ல இருந்தும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த எக்ஸிபிஷனோட மெயின் நோக்கம் என்னன்னா, யார் அந்த எக்ஸிபிஷன்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த நகரத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல அவனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டுமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த தகவல் இந்த பையனுக்குமே சேருது. இப்போ இந்த பையனுக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு இது. இத நழுவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போகணும் அப்படின்னா இவன் கிட்ட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும்.
இவன் கிட்ட எதுவுமே இல்ல, கையில காசுமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்குது. அங்க போயிட்டு அவங்க வேஸ்ட்னு வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒயர் ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரான். எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன் புதுசா ஒரு ப்ராஜெக்ட தயார் பண்றான். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, காற்று வீசும்போது அந்த காற்றை பயன்படுத்தி தண்ணீரை நிலத்தடியில இருந்து மேல கொண்டு வருது. இத டெமோ காட்டுறதுக்காக இவன் கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு அருமையான ஒரு ப்ராஜெக்ட ரெடி பண்ணிக்கிட்டான். இப்போ அந்த நாளுமே வருது. இவன் கிட்ட இருந்த ஒரு நல்ல துணியை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நிக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ பளபளப்பான துணியை போட்டுக்கிட்டு ரொம்ப ஹைடெக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப மும்முரமா எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பையனை பார்த்த உடனே இவனுக்கும் ஒரு சின்னதா ஒரு டேபிள் கொடுத்து நீ அங்க நின்னுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு இடம் கொடுத்துறாங்க. இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மேடையில போயிட்டு அவங்களுடைய ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பையனோட தருணமும் வருது. இந்த பையன் போயிட்டு இந்த ப்ராஜெக்டை அவ்வளோ அருமையா எக்ஸ்பிளைன் பண்றான். இவன் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க இருக்கிற அந்த வில்லேஜ்ல இந்த தண்ணீருக்கு அதிகப்படியான பற்றாக்குறை இருக்கு. அங்க மின்சாரம் சரியா இல்லாததுனால யாராலுமே நிலத்தடியில இருந்து தண்ணீர் எடுக்க முடியறதில்ல. அதை போக்குறதுக்காக தான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்ச அந்த ப்ராஜெக்டை ரியல் லைஃப்ல அப்ளை பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனுமே சொல்றான். இதை கேட்ட உடனே அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜட்ஜஸ் எல்லாமே பெரிய பெரிய விஞ்ஞானிகள். இப்போ இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அப்படியே ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜட்ஜஸ் அங்க வந்துட்டு யாரு வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்த சின்ன பையனை தான் வெற்றியாளரா தேர்வு செய்யறாங்க. இந்த பையனுக்கு பரிசு கொடுத்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே ஏற்பாடு பண்றாங்க. அவனுக்கு அந்த பெரிய ஸ்கூல்ல ஒரு சீட்டுமே வாங்கி கொடுக்கறாங்க. அதுக்கான எல்லா ப்ராசஸுமே செஞ்சு முடிச்சுட்டு இந்த பையனை வெற்றிகரமா அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ கூட்டத்துல இருந்து எல்லாருமே கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பையன் அப்படியே ரொம்ப அழுகையோட அப்படியே கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு நடுவுல இந்த பையனோட அப்பாவுமே நின்னுகிட்டு இருக்காரு. அவருக்குமே ரொம்ப பூரிப்பாயிடுச்சு. முறையா அவன் பையனை பார்த்து பெருமைப்படுறாரு. அவருமே கைத்தட்டி மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்ப அடுத்த ஒரு சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் அதே ரயில்வே ஸ்டேஷன். இப்போ அந்த பையன் ரொம்ப பளபளப்பான துணியை போட்டுக்கிட்டு கையில ஒரு பெட்டியோட அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த முறை அவன் கண்கள்ல கண்ணீர் இல்ல. அவன் கையில எப்பவும் போலவே ஒரு ஷீட் இருக்கு. ஆனா அந்த ஷீட் அவன் அம்மா எழுதுனது இல்ல, அவன் போற ஸ்கூலோட அட்மிஷன் லெட்டர் தான் அது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த ரயிலும் வருது. அதுல ஏறி அந்த ஸ்கூலுக்குமே கிளம்பிட்டான். இப்ப இந்த பையன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராகவே மாறுறான். இப்ப நாம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. நாம யாரு வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து கூட வந்திருக்கலாம். அது கிராமமா இருக்கட்டும், இல்ல நகரமா இருக்கட்டும், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ரொம்ப ஒரு குக்கிரங்கமாமா கூட இருக்கலாம். ஆனா எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, எப்ப நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றீங்களோ அந்த படிப்பு கண்டிப்பா உங்களை காப்பாத்தும். கண்டிப்பா உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடும். இது போல மேலும் கதைகளுக்கு மறக்காம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.